நான் எந்த இடத்துல நான் கீழே விழுறேனோ அந்த இடத்துல என்னை தூக்கி விட்ட என்னுடைய தங்கச்சி. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2019 அட்மிஷன் போட்டேன். ஆனால் 3 மாதம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். திரும்ப நான் ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக திரும்ப நான் ரிட்டன் வந்தேன். அப்போ வரும்பொழுது இங்கே வந்து நான் ஃபீஸ் கட்டலை. அப்போது நான் ராஜீவ் சார்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் நான் போய் பேசினேன். அப்போ அவர் வந்து சொன்னார், சார்கிட்ட பேசி சொல்கிறோன்னு சொல்லி. நான் சுகை சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணுன்னு ஒவ்வொரு தடவை நான் அவரை பார்க்கும்போது பேசணும்னு நினைப்பேன். எனக்கு பேச்சு வரவே இல்லை அந்த இடத்துல. அப்போ எனக்கான ஒரு தகுதி இருக்கும்போது அவரை பார்த்து நான் நன்றி சொல்லணும்னு நினப்பேன். இந்த மேடை எனக்கான வாய்ப்பு. ரொம்ப நன்றி சார், எனக்கு அந்த நேரத்தில் உதவி செஞ்சதுக்கு. இதை நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன். அவரை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் ஸ்டடி ஹாலுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்தேன். அதே ஸ்டடி ஹாலில் கொஞ்ச நாள் நான் இன்சார்ஜாகவும் ஒர்க் பண்ணேன். ஆனால் இதோடு இல்லாமல் எப்போவுமே எனக்கும் சுரேஷ் அகாடமிக்கும் ஒரு பந்தம் என் லைஃப் லாங் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். இது எனக்கு ஃபஸ்ட்டு மேடை தான். ஆனால் இதோடு இல்லாமல் நான் திரும்ப இதே மேடையில் வேறு போஸ்டிங்காக நான் ஏறி நிற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். என்னோடய அம்மா, என் பசங்க என் கூட வந்திருக்காங்க, அவங்கள நான் மேலே கூப்பிட்றேன். ராஜ் சார் எனக்கு ஹிஸ்ட்ரி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் சார், சார்லஸ் சார், விமல்ராஜ் சார் வந்து எங்களுக்கு பாலிட்டி எடுத்தார். தினேஷ் சார் மேக்ஸ் எடுத்தார். எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். யாரையாவது நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன்னா மன்னிச்சிடுங்க. அதுபோக என் கூட இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் மேலே வாங்க. 3 பொம்பளை பிள்ளைய தான். ஒரு பொண்ணு இங்கே தான் படித்து வேலைக்கு போயிருந்தா. இவ தான் ரொம்ப கஷ்டம். 29 வயசுலேயே கணவர் இழந்துட்டார். ரொம்ப சோர்ந்து போயிடக்கூடாது, நாங்கள் கொண்டாந்து சேர்த்தோம். எப்படியாச்சும் படிக்கணும் அப்படின்னு ஒரு வழியாக படித்து ரொம்ப இது பண்ணா. உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப கோடி நன்றி சொல்லுவோம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.